வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி ராகு கேது விளக்கம். ராகு கேது என்றால் இப்போது விஞ்ஞானிகள் சொல்கிறார்களே பிளாக் ஹோல் என்பதுவே ஆகும். ராகு கேது சூரியனின் நடுமையத்திலிருந்து அணுக்களின் அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த பிளாக் ஹோல் இரண்டு பக்கமும் பீரிட்டு கொண்டு வந்து எப்போதும் அதை கடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நேராக சந்திரன், பூமி, சூரியன் இது மூன்றும் வரும்போது அந்த மறைவு சரியாக வந்துவிடும். ஒவ்வொரு மாதமும் மூன்றும் ஒன்றாகத்தான் வருகின்றன. கிரகணம் வருவது இல்லை. ராகு கேது என்ற அந்த பிளாக் ஹோல் நேரில் வருகின்ற போதுதான் அந்த மறைவு உண்டாகிறது. அதனையே கிரகணம் என்று சொல்கிறோம். சூரியனை மறைக்கும் போது நேரடியாக அந்த இடத்தில் ராகுவோ கேதுவோ அந்த ஓட்டம் இருக்குமானால் அதன் பெயர் சூரிய கிரகணம். சந்திரனை பூமி மறைக்கும் போது, அதாவது பூரண சந்திரன் தினத்தில் நடுமையத்தில் பூமி நிற்கும். அதனால் பூமி சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை மறைத்துவிடும். அந்த மறைவு சந்திரன் மேல் படுகின்றது. அதுதான் சந்திர கிரகணம். அதுவும் ராகு கேது என்ற பிளாக் ஹோலுக்கு நேரில் வந்தால்தான் அந்த மறைவு தெரியுமே தவிர மற்றபடி மறைப்பது இல்லை. நமது பூமி சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அதுபோல சந்திரன் பூமியை ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. இரு வட்ட பாதைகளும் பூமி சுற்றி வரும் வடபுலத்திலும் மற்றும் தென்புலத்திலும் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளும். இந்த வடபுல வெட்டுப்புள்ளி ராகு எனவும் அதுபோல தென்புல வெட்டுப்புள்ளி கேது எனவும் ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அந்த வெட்டுப்புள்ளிக்கு இணையாக பூமி, சூரியன், சந்திரன் சம்பந்தப்படும் போது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்று அறிந்தனர். ராகு கேது இருவரும் தங்களுக்குள் பார்த்து கொள்ள மாட்டார்கள் என்பதை விளக்கவே புராண கதைகளும் கூறப்பட்டது. இருவரின் பண்புகளும் ஒன்றுக்கொன்று நேரெதிரானவை. ஆகையினால் ஒவ்வொரு மாதமும் ராகு பிடித்து விட்டது, இது ஒரு பாம்பு என்று சொல்வார்கள். நீளமாக வருவது எல்லாம் பாம்பு என்று சொல்லிக் கொள்வது நமது வழக்கம். பிளாக் ஹோல் இதனால் சூரிய ஒளி, சந்திர ஒளி பாதிக்கப்படும் பொழுது நம் உடலில் உள்ள ரசாயனம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வித்தியாசப்படும். அந்த மாறுதல் ஏற்படும் போது நமது உணவு செரிமானமாகின்ற முறை குறைவாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தெய்வீக நினைவு அல்லது வேறு ஏதாவது சங்கற்பம் செய்வது நல்லதே. அந்த நேரத்தில் உடல் உறவு கொள்ள நேரிடும் போது விளையக்கூடிய குழந்தை கேடுற்ற உடலும் மனமும் உடையதாக இருக்கக்கூடும். ஆகவே இத்தகு விபத்துக்களை தடுப்பதற்காகவே அந்த நாட்களை விரத நாட்களாக ஆக்கி வைத்திருக்கின்றனர். கிரகண நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பதும் நல்லது. இதனால் உடலினுடைய சக்தி அழிவு இல்லாமல் இம்யூனிட்டி அப்படியே காப்பாற்றப்படும். கிரகணம் முடிந்து குளிப்பது என்பது எப்பொழுதும் குளிப்பது போல்தான். அப்பொழுது குளிக்காமல் போனால் ஒன்றும் இல்லை. தூய்மை வேண்டும் என்று எடுக்கும் போது எதற்குமே குளித்துவிட்டு செய்வது ஒரு சடங்குதான். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு ராகு கேது பற்றிய விளக்கம். இந்த வானியல் என்று சொல்லக்கூடிய அஸ்ட்ரானமி என்று சொல்வார்கள். அந்த ஆராய்ச்சியிலே நமது சித்தர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னமே ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் ஆய்வு செய்து அந்த கோள்களினுடைய
இயக்க நிலையை உணர்ந்தார்கள். அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகளின் தன்மைகளையும் அது எப்படி இந்த பூமியில் வாழும் உயிரினங்களோடு அந்த அலை தொடர்பு எப்படியெல்லாம் இருக்கிறது, அது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து சொல்லும்போது அதை ஜோதிடம் என்று சொன்னார்கள். சரி, அப்படி நமது முன்னோர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள் ஸ்தூலமாக தெரியக்கூடிய கோள்கள் என்று 6 கோள்கள், சூரியனோடு சேர்ந்து 7 கோள்களை ஜோதிடத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஸ்தூலமாக இல்லாத ஒரு அலைப்பாதைகள், காந்த அலைப்பாதைகள் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். அதாவது சுத்தவெளியாகிய இறைவெளிக்கு சமமாக இருக்கக்கூடிய 2 பாதைகள் என்று ஒன்றை ஜோதிடத்திலே அவர்கள் கூறியிருந்தார்கள். அதுதான் ராகு கேது. இதை நிழல் கோள்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த ராகு கேது என்பது இப்பொழுது விஞ்ஞானிகளால் நிரூபணம் செய்யப்படுகிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட மற்ற கோள்கள் அதனுடைய இயக்கமெல்லாம் ஜோதிடத்தில் எந்த அளவு காலம் அதனுடைய இயக்கத்தை அவர்கள் கணித்தார்களோ அதை அப்படியே இன்றைய விஞ்ஞானம் நாசா அதை என்ன செய்கிறது, அதை ஆமோதிக்கிறது. அது சரியாகத்தான் வருகிறது. அவற்றின் சுற்று வேகம் இப்போ அதாவது சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த காலம், இதைத்தான் இந்த கிரகங்களின் பயிற்சிகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. இந்த கிரகங்களின் பயிற்சிகளை இவர்கள் சொல்வதும் இன்றைய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த நகர்வு என்பதும் சரியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைய கருவிகளை கொண்டு ஆய்வு செய்த விஞ்ஞானிகளுக்கு மேல் நமது சித்தர்கள் மனம் என்ற கருவியின் மூலமாகவே இவற்றையெல்லாம் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய ஞானம். சரி, அதன் அடிப்படையில் இந்த ராகு கேது என்பது ஜோதிட ஞானத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் அது மெய்ஞானத்தின் அடிப்படையில் இந்த ராகு கேது என்பது ஒரு நிழல் கோள்கள் என்றும் அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற அந்த ஒரு தொடர்புகள் என்பதையும் நாம் ஜோதிடத்திலே கண்டு உணர்ந்திருக்கிறோம். விஞ்ஞானம் இப்பொழுது ராகு கேதுவை பற்றி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அதைத்தான் இங்கு ஜோதிடத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நமது சிந்தனையிலே நாம் கூறியிருக்கக்கூடியது விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தைத்தான் சில ஜோதிடர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். விஞ்ஞானத்தில் இந்த ராகு கேது என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அதுதான். இப்பொழுது நமது பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையில் அது நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அப்போ என்னாகும், நீள்வட்ட பாதை என்று சொல்லும்போது அதற்கு வடபுலம் தென்புலம் என்று 2 இடங்களிலும் அதை அந்த ஒரு கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வளைவு, அந்த இது 2 பக்கமும் இருக்கும். ஆனால் பூமி எந்த பாதையில் சுற்றுகிறதோ அதே பாதையில் தான் சந்திரனும் சுற்றுகிறது. பூமியோடு சேர்ந்து சுற்றுவது தானே. ஆனால் சந்திரன் அதாவது பூமியை சுற்றி கொண்டே சூரியனை சுற்றுகிறது அல்லவா. ஆனால் சந்திரன் பூமியை சுற்றுவது நீள்வட்ட பாதை இல்லை, அதுவே வட்டப்பாதை. அப்போ இவ்வாறு சுற்றி கொண்டே வரும்போது அந்த அந்த வடபுலம் என்ற இடத்தில் அந்த மையத்திற்கு வரும்பொழுது இந்த நீள்வட்டப்பாதையும் இந்த வட்டப்பாதையும் ஒன்றை ஒன்று வெற்றி கொள்ளக்கூடிய இடம் என்று ஒன்று வருகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது. அந்த வெட்டுப்பாதை என்பதை ராகு என்றும் இந்த
இன்னும் மறுபுறம் இருக்கக்கூடியதை கேது என்றும் இப்பொழுது விஞ்ஞானம் விளக்குகிறது. இதை ராகு கேது என்று பெயர் சொல்லுகிறதா இல்லையோ, அது அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்று அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். சரி, இப்போது அப்படி அது அந்த வெட்டுப்பாதை, அந்த வெட்டும் சமயத்தில் என்ன வருகிறது என்று சொல்லுகிறார்கள்? கிரகணம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் இந்த கிரகணத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய நாசா இந்த விஞ்ஞானிகள் தான் இப்போது இதை அவர்கள் இவ்வாறு வெட்டுப்பாதைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த சூரியனை சுற்றி வரும் பாதையில் இந்த வெட்டுப்பாதை என்பது எதிரெதிரே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நமது பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த வெட்டுப்பாதைகளிலே அந்த கிரகணம் வர வேண்டும் அல்லவா? சரியாக. ஏன்னா இது எதிரெதிர் அப்படிங்கும்போது 6 மாதம் ஒரு உத்தேசமாக வர வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி வருவதில்லை. கிரகணம் வரக்கூடிய நாட்கள் சரியாக 6 மாதத்துக்கு ஒரு முறை என்று வருவது இல்லை. அது என்ன ஆகிறது? 6 மாதத்துக்கு முன்னமே வந்து விடுகிறது. அப்போ அது ஏன் அந்த வெட்டுப்பாதை என்பதில் நடக்கக்கூடிய அந்த கிரகணம் காலம் மாறுகிறது என்று சொன்னால், அந்த வெட்டுப்பாதை என்ற இரண்டும், அந்த அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்பதும் அந்த அந்த இடமும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, அதைத்தான் நமது ஜோதிடத்திலே ராகு கேது என்ற நிழல் கோள்களும் பயிற்சி ஆகிறது. ராகு கேது பயிற்சியும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் மற்ற கோள்களெல்லாம் வலப்புறமாக சுழல்வதாக இருக்கும் ஜோதிடத்திலே. இந்த ராகு கேது மட்டும் எதிர்மறையாக சுற்றும். அந்த பயிற்சி என்பது எதிர்மறையாக நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்போ நம்ம பயிற்சி சொல்லும்போது இந்த பயிற்சியெல்லாம் நமது ஜோதிடத்திலே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுகிறார் என்று எல்லா சூரியனிலிருந்து சனி வரை இருக்கக்கூடிய கோள்களுக்கெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி சொல்லுவோம்? மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வருகிறது என்று சொல்லுவோம். அதே போல் துலாமிலிருந்து கன்னிக்கு வருகிறது என்று சொல்லுவோம். அப்போ இவ்வாறு எதிர்மறையாக சுற்றக்கூடியதாக இருக்கும். இந்த ராகு கேது இரண்டுக்கும் ஒரே நாளில் தான் பயிற்சி வரும். ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு அந்த நேர்கோடு அது அப்படியே எதிர்ப்புறமாக சுற்றி வருகிறது என்று சொல்லுகிறோம். இப்போ இதை ஜோதிடத்திலே இந்த ராகு கேது பயிற்சியை ஒரு ராசிக்கு 1.5 வருடம் எடுத்துக்கொள்கிறது என்று சொல்லுகிறோம். அப்படி என்று சொன்னால் 12 ராசி கடப்பதற்கு 18 மாதங்கள் என்று சொல்லுகிறோம். அப்போ 18 மாதங்களில் மீண்டும் அதே இடத்துக்கு அந்த வெட்டுப்புள்ளிகள் வருவது போல இருக்கிறது. விஞ்ஞானத்தின் அந்த ஆராய்ச்சியிலும் அந்த வெட்டுப்புள்ளிகளினுடைய நகர்வு இருக்கிறது என்றும், அது 18 மாதங்கள் ஆகும்போது அதே இடத்தை அடைகிறது என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த ராகு கேது பயிற்சியை நமது முன்னோர்கள் அதாவது அதாவது நிழல் கோள்களாக இருக்கக்கூடிய அதை கூட, அதனுடைய நகர்வை கூட அவர்கள் சொல்லக்கூடிய காலம் என்பது இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய காலத்துக்கும் பொருந்தி வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. இப்பொழுது விஞ்ஞான விளக்கம் இருக்கட்டும், ஜோதிட விளக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் இதற்கு மகரிஷி அவர்கள் இந்த ராகு கேதுவை பற்றிய ஒரு விளக்கத்தை நமக்கு கூறியிருக்கிறார்கள். இப்போது நாம் என்ன பண்ணணும், அதையே நாம் விளங்கி கொண்டு சில பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நமது வேதாத்திரிய ஆசிரியர்களிலேயே பெரிய மூத்த ஆசிரியர்கள் கூட விஞ்ஞானம் ஒன்றை சொல்லிவிட்டது என்று சொன்னால் அந்த விஞ்ஞானம் சொன்னதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்,
மகரிஷி சொன்ன விளக்கத்தை அதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது விஞ்ஞானம் சொல்லும்போது அதற்காக ஒரு மெய்ஞானிகள் சொல்வதை அப்படியே நிராகரித்து விடுவது என்பது என்னை பொறுத்தளவு கூடாது. இந்த விஞ்ஞானத்திற்காக மெஞ்ஞானத்தை நிராகரித்து தான் இந்த உலகம், மனித உலகம் இவ்வளவு பெரிய துன்பத்தில் போய் சிக்கி கொண்டிருக்கிறது. இப்போது இரண்டையும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு மெய்ஞானம் சொல்லக்கூடியது நமது அந்த நகர்வினால் நமது வாழ்க்கையில் என்ன அலை நிலையில் பாதிப்பு, நமது வாழ்வியலில் அது என்ன மாற்றம் ஏற்படுகிறது, இதை சார்ந்து சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லிவிடும். ஆனால் அது ஜோதிடத்தை என்ன செய்யாது, நம்பாது. அது இந்த வினைப்பதிவு, அலை இயக்கம், இந்த மாதிரியான மனிதனுடைய வினைப்பதிவுக்கும் இந்த கோள்களினுடைய அலைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், இதனால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பம், இதை எல்லாத்தையும் பொய் என்று சொல்லிவிடும். விஞ்ஞானம் அதை நம்பாது. கர்ம வினையை பற்றி அதுக்கு தெரியாது. அப்போ நம்ம விஞ்ஞான கருத்தை எடுத்துக்கொண்டு மெய்ஞான கருத்தை விட்டு விடுவோம், அதை ஒதுக்கி விடுவோம் என்று சொன்னால் அதை பற்றி எந்த பாதிப்பும் இல்லை. ஒதுக்குபவர்கள் ஒதுங்கி இருந்து அவர்கள் துன்பத்தை நாங்கள் அனுபவித்துக் கொள்கிறோம் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் என்றால் அனுபவித்துக் கொள்ளட்டும், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்பொழுது மகர்ஷியினுடைய அந்த தத்துவத்தையும் எடுத்துக்கொண்டு அது நமது இந்த ஜோதிடத்தில் எப்படி அது சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு, இதனால் நமக்கு என்ன பாதிப்பு, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நமது வாழ்க்கை மாற வேண்டும், நமது சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் மட்டும் இந்த விளக்கத்தை கேட்டு சிந்தனை செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் நீங்கள் விஞ்ஞானத்தின் வழியிலேயே செல்லுங்கள், விஞ்ஞான மருத்துவத்தின் வழியே செல்லுங்கள், அதற்குரிய விளைவை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது விஞ்ஞானத்திடம் மெய்ஞானம் மண்டியிட்டு நிற்க வேண்டும் என்று ஒரு ஆணவத்தின் உச்சத்தில் நிற்கக்கூடிய ஒரு விஞ்ஞானமாக மாறிவிட்டது. முற்காலத்திலே இந்த மெய்ஞானம் அது விளக்கங்கள் சொல்லாமல் அதை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொன்னதனால் அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் இந்த விஞ்ஞானம் தெரிந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அது மிகவும் தவறு. நமது முன்னோர்கள் சொன்ன மெய்ஞான கருத்துக்கள், அது விளக்கங்கள் இல்லை என்று சொன்னாலும் அது ஏதோ ஒரு பலன், அதில் ஏதோ ஒரு கருத்து இல்லாமல் அவர்கள் சொல்லவில்லை. எந்த ஒரு சடங்காக இருந்தாலும் அது ஏதோ ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே மகரிஷி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சூரியனுடைய மையத்திலே அணுக்கள் நெருக்கம் அதிகமாகி அந்த நெருக்கம் காரணமாக அணுக்கள் இயக்கமற்று வெளியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அவ்வாறு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வெளி அந்த சூரியனுடைய மையத்திலிருந்து அந்த வெளி என்பது என்ன ஆகும், அந்த சுத்த வெளியோடு இணைய வேண்டும் என்று பீறிட்டு கொண்டு செல்லும். அது வெளியோடு இணையும், அதுதானே. அப்போ அதற்காக சூரியனின் இருபுறமும் பீறிட்டு கொண்டு செல்லும் பாதைகள், ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் அழைக்கப்படுகிறது என்று மகரிஷி சொல்கிறாங்க. சரி, இப்போது அப்போ அந்த பாதை, ராகு கேது பாதைகள் இது எதுவரை செல்லுகிறது என்று சொன்னால் பிரபஞ்ச எல்லை வரை செல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி விரிந்து செல்லும்போது அது இப்போது நம்ம சூரியனிலிருந்து 88 கோடி மைல் தொலைவில் இருக்கக்கூடிய சனி என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது சனி என்ற ஒரு கோள் சூரியனை சுற்றி வருகிறது என்று சொன்னாலும் அந்த 88 கோடி மைல் தாண்டி அது சுற்றும் பாதையிலே இந்த ராகு கேது பாதையை கடந்து தான் செல்கிறது. இதை ஜோதிடத்தில் நாம் என்ன செய்கிறோம்,
உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் விஞ்ஞானம் இதை பற்றியெல்லாம் அதை ஆய்வு செய்வதில்லை. இது அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்று சொல்லிவிட்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் மட்டும் சொல்லிவிட்டது. ஆனால் இந்த ராகு கேது என்பதனுடைய பயிற்சி, அதனுடைய தொடர்பு, அதனால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு, இதை எல்லாத்தையும் அது சொல்லாது. அப்போ இந்த அடிப்படையை கொண்டு மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்றால் அது அவரவர் விருப்பம். இப்போது என்னை பொறுத்த அளவிலே இதை நாம் மகரிஷி சொன்னதை ஏற்றுக்கொள்கிறோம். இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நீ அதை அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட்டு கூட வச்சுங்க. அந்த நோடுனால் அதில் அந்த கிரகணம் வரும்பொழுது ஏதோ பாதிப்பு மனிதனுக்கு வருகிறதா? அப்போ கிரகணம் வருது, அதுக்கும் மனுஷனுக்கு சம்பந்தம் இல்லை, நீ எப்படி வேணாலும் இருந்துக்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இன்றைக்கு சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கிரகண நேரத்தில் ஒரு குழந்தை உருவாகியது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும், அது நிறைய பாதிப்புகள் வரும். இதை சொன்னால் விஞ்ஞான மருத்துவர்களோ விஞ்ஞானமோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நாம் தயாராக இருந்தால் ரிஸ்க் எடுத்துக்குவோம், அதை அனுபவிச்சுக்குவோம், அதுதான். ஆனால் நாம் ஆன்மீகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒரு குருவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த குருவினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு வேண்டியது அது நம்ம வாழ்வியலில் என்ன மாற்றம் என்று நம்மை மாற்றிக்கொள்வதற்காக மட்டுமே. நாம் போய் இந்த விஞ்ஞானத்தை படித்து PhD வாங்கி அதை தெரிஞ்சு ஒரு விஞ்ஞான கருத்தரங்களை போய் பேசி இதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாத்தையும் போய் பேசிட்டு ஆஸ்பத்திரியில் வந்து படுக்கிறதுங்கிறதுக்கு அப்படி போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை மாற்றிக்கொள்வதற்காக மட்டும்தான் இது. அதனால் யார் எப்படியோ சொல்லிவிட்டு செல்லட்டும். நமது வாழ்க்கையில் இது என்ன மாற்றங்களை கொடுக்கிறது, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் இங்கு முக்கியம். சரி, அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு கேது காந்த அலைப்பாதைகள் என்று மகரிஷி சொல்கிறார். இதை கூட ஒரு முறை நாங்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்விலே கேஜி சாமையாவிடம் கேட்டு ஒரு விளக்கத்தை தெரிந்திருந்தோம். ராகு கேது என்பது சுத்தவெளி என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்களே, அப்படி என்று சொன்னால் அங்கே அலை என்பதே இல்லை அல்லவா? அப்போ அது சுத்தவெளி என்று சொல்லுகிறோமே, காந்த அலைப்பாதைகள் என்று எப்படி சொன்னீர்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அதாவது இந்த சூரியனின் மையத்திலிருந்து பிரபஞ்ச எல்லை வரை பார்த்தால் முழுக்க காந்தக்களம், காந்த வெளி, இப்போ காந்தம்தான் இருக்கிறது. இந்த ராகுக்கேது பீரிட்டு கொண்டு இருபுறமும் செல்லும்போது அப்போ என்ன ஆகுது, அந்த காந்தம் இருபுறமும் விலகி நின்று ஒரு பாதையை அமைத்து கொடுக்கிறது. காந்தம் விலகி நின்று அமைத்து கொடுத்த பாதை காந்த வெளிப்பாதை, காந்த அலைப்பாதை. காந்தம் வெளிக்கு அமைத்து கொடுத்த பாதை, அதனால் காந்த வெளிப்பாதை என்று சிலர் சொல்லுகிறோம், காந்த அலைப்பாதைகள் என்று சிலர் சொல்லுகிறோம். அப்போ அது சுத்தவெளி என்று நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதை இறைநிலைக்கு சமமானது என்று ஏற்றுக்கொள்கிறோம். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால், இப்போது இது எந்த மனிதனில் எங்கு தொடர்புடையதாக இருக்கிறது? இப்போது சூரியன்னா எலும்போடு தொடர்பு, சனின்னா நரம்போட தொடர்பு, இப்படியெல்லாம் சொல்கிறோமே. இப்போ ராகு கேதுனுடைய தொடர்பு மனதோடு தொடர்புடையது என்று சொல்லுகிறோம். அப்போ ஸ்தூலமாக எதையும் சொல்லலை, மனதோடு தொடர்புடையதுங்கிறோம். ஞானத்தை தரவல்லதுன்னு சொல்கிறோம். அப்போ அது அந்த சுற்றவெளிக்கு சமமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிழல்கோள்களாக மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜோதிடத்திலும் இது பொருந்தி வருகிறது. சரி, இன்னொன்று என்னவென்று சொன்னால், மகரிஷி அவர்களிடம் ஏன் 6வது பூதம் என்று தோன்றாது, 6வது பூதம் என்று தோன்றி 7வது அறிவு என்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லும்போது 6வது பூதம் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த 5வது பூதம் கெட்டிப்பொருள் அதிகமாக நெருங்கும் போது அது மேலும் சில விண்ணெனும் முதல் பூதம் வந்து சேரும்போது அதனுடைய மையத்திலே அணுக்கள் இயக்கமற்று நின்று விடுகிறது அல்லவா? அப்போ ஒரு 1000 அணுக்கள் சேருகிறது, 1000 அணுக்கள் இங்கே இயக்கமற்று நின்று விடுகிறது. அப்போ
இந்த அடர்த்தி மேலும் கூடி 6வது பூதம் என்று வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த கெட்டிப்பொருளில் இந்த அணுவினுடைய இயக்கம் நின்று விடுவதால் தான் 6வது பூதம் என்று ஒன்று வரவில்லை என்று அவர் சொன்ன விளக்கம். அப்போ அதனுடைய இப்போ சூரியனின் மையத்திலே இந்த அணுக்களின் இயக்கமற்று வெளியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சாதகமாக இருக்கிறது. இது எல்லாமே லாஜிக்காக தான் நம்ம எடுத்துக்கணும். பல்வேறு கோணங்களிலே மகரிஷி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்து சிந்தனை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ராகு கேதுவை ஏற்றுக்கொள்கிறோம். சரி, இப்போ இந்த ராகு கேது பாதைகள், அதனுடைய பெயர்ச்சி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதை ஜோதிட கட்டத்தில் நம்ம இந்த ராகு கேது பயிற்சி எப்படி வருகிறதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். சரி, இப்போது இதில் இந்த சூரியன், சந்திரன், பூமி இந்த 3 நேர்கோட்டில் வரும் பொழுது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, அமாவாசை வருகிறது. இப்போது பூமி மையத்தில் இருந்து கொண்டு சூரியன் ஒரு புறமும் சந்திரன் ஒரு புறமும் இருக்கும் பொழுது பௌர்ணமி. இப்போது சந்திரன் மையத்தில் இருந்து கொண்டு பூமி ஒரு புறமும் சூரியன் ஒரு புறமும் இருக்கும்போது அது அமாவாசை என்று சொல்லுகிறோம். இப்போது மாதம் இந்த அமாவாசை வந்தாலும் இந்த நேர்கோடு என்பது எப்பொழுது இந்த ராகுக்குள்ளாகவோ கேதுக்குள்ளாகவோ அமையும் போது என்னாகிறது, இந்த கிரகணம் என்பது வருகிறது. கிரகணம் பிடித்து கொள்கிறது என்று சொல்கிறோம். இப்போது அதில் வரும் பொழுது அந்த என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த சந்திரனுடைய ஒளி மறைந்து மீண்டும் வருவது, அதேபோல் சூரியனே மறைந்து மீண்டும் வருவது என்பது போன்ற ஒரு காட்சியை நாம் ஸ்தூலமாக பார்க்கிறோம். இப்போது அந்த ராகு கேதுக்குள்ளாக வரும் பொழுது இந்த சூரியன் சந்திரன் சம்பந்தப்படும் பொழுது அது அதிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் என்ற தன்மையை கொண்ட அந்த அலை அந்த வெளிச்சமாக மாறாமல் அந்த அலையினுடைய நிலை ஏதோ ஒரு அமைதியை அடைகிறது. அந்த இடத்துல ஏதோ ஒன்று மறைக்கப்படுகிறது என்பது போன்று நமக்கு ஸ்தூலமாக தெரியக்கூடியது அந்த வெளிச்சத்தை வைத்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இப்போது நீங்கள் நன்றாக பாருங்கள். இப்போது இந்த ராகு கேது பாதை சூரியனின் இருபுறம் சென்று கொண்டிருக்கிறது என்று மகரிஷி சொன்னதை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் அது பயிற்சியாகி கொண்டு எதிர்ப்புறமாக சுழன்று கொண்டிருக்கிறது, பயிற்சியாகி கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்கும்போது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய அந்த மற்ற கோள்கள் சுற்றி வருகிறதே. இப்போது சந்திரன், சூரியன் இது மட்டுமா? இப்போது புதன் வருகிறது, செவ்வாய் வருகிறது, குரு வருகிறது. இப்போ இவையும் சூரியனை சுற்றுகிறது அல்லவா? அப்போ அதுவும் அந்த ராகு கேதுவை கடந்து தானே வரும். அப்போ அந்த ராகு கேது பாதைக்கு உள்ளாக நகர்ந்து தானே வர முடியும். நீங்கள் இந்த அசெண்டிங் நோட், டிசெண்டிங் நோட், அந்த அந்த வலப்புற வெட்டுப்பாதை, இடப்புற வெட்டுப்பாதை என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது நம்ம பூமி, சந்திரன், சூரியன் இது சம்பந்தப்பட்டதாக மட்டுமே அமைந்துவிடும். அப்போ இந்த ராகு கேதுவுக்கும் மற்ற கோள்களுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. ஜோதிடத்தில் ராகுவோடு இந்த கிரகம் சேர்ந்திருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போ பாருங்கள், லக்கணத்தில் ராகு 7ல் கேது சொல்கிறோமா, 2ல் ராகு 8ல் கேது இதெல்லாம் சொல்கிறோமா? இதனால் பாதிப்புன்னு சொல்கிறோமா? திருமணம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா அது 1, 2, 7, 8 இதில் ராகு கேது இருந்துச்சின்னு சொன்னாலே அந்த திருமணம் சார்ந்ததில் பாதிப்புங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதுபோல் அந்த மற்ற கோள்களும் இந்த ராகு கேதுவோடு இணைகிறது சொல்கிறாங்க. அப்படி இணைந்து இருக்கும் பொழுது என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பது ஜோதிடம் சொல்லுகிறது. அப்போ மற்ற கோள்களும் இந்த பாதையை கடந்து செல்கிறது என்பதை ஜோதிடத்தில் நாம் பார்க்கிறோம்
ஜோதிடத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது குரு என்ற கோள், அதாவது குரு என்ற கோள் இருக்கக்கூடிய இடமாகிய மீனத்திலே, அதனுடைய சொந்த வீடாகிய மீனத்திலே என்ன இருக்கிறது? ராகு இருக்கிறது. இப்போ சனி அந்த ராகுவை கடந்து செல்ல போகிறது இந்த 2025. அப்போ கடந்து செல்லக்கூடிய அந்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறோம்? நம்ம கோச்சாரத்திலே ராகு சனி சேர்க்கை என்று சொல்கிறோம். அந்த காலத்திலே பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் மீனத்திலே ராகுவும் சனியும் ஒரே இடத்தில் இருக்கும். அது எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அது அந்த காலத்தில் பிறந்தால் அது எப்பொழுதும் அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் கோச்சாரத்திலே இப்பொழுது கடந்து செல்கிறது என்று சொல்கிறோம். அப்போ ஜோதிடத்தில் அது ஒவ்வொரு கோள்களுமே இதை கடந்து தான் செல்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ இதில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுங்கிறதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த கிரகணம் என்பதை மட்டும் வைத்து நாம் அதை இந்த ராகு கேதுவினுடைய அந்த அலைப்பாதை நாம் தெரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் அது பயனடைகிறது. இப்போது அந்த அதில் கூட பாருங்கள், ஒரு சில கிரகண காலங்களில் சந்திர கிரகணமும் வரும், சூரிய கிரகணமும் வரும், ரெண்டுமே வரும். இப்போது இப்போ இது எப்போ சூரிய கிரகணம் வருது? அமாவாசை என்று வருகிறது. அமாவாசைன்னு சொன்னோம்னா என்ன ஆகுது? இப்போ சூரியன் பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அது எப்பயுமே இருக்கும். அதுக்கு ஒரு நேர்கோடு எப்பயுமே இருந்து கொண்டு இருக்கும். அந்த கோட்டில் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்பொழுது அப்போ என்ன ஆகுது? அமாவாசை என்று சொல்லிக்கிறோம். அப்போ அந்த அமாவாசை காலத்தில் நமக்கு சந்திரன் தான் முழுசாக தெரியாது அமாவாசை காலத்தில். ஆனால் அது ராகு கேது என்ற பாதைக்குள்ளாக இந்த பூமியும் சூரியன்லேருந்து வர்றது தானே அந்த பாதைன்னு சொல்கிறோம். அந்த பாதையில் பூமி இருக்கும்போது இப்போது சந்திரன் இடையில் வரும்போது அது என்ன ஆகிறது? சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைகளே என்ன ஆகிறது? மறைக்கப்படுகிறது. ஆனால் மற்ற அமாவாசை எண்ணிக்கைலாம் மறைக்காது. அது கிராஸ் பண்ணி வரும்போது மறைக்கப்படுகிறது. அப்போ அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படும். இதே நேர்கோட்டில் அது அந்த பூமி அந்த கோட்டிலிருந்து நகன்று கொண்டு இருக்கிறது அல்லவா? பூமி அந்த ராகு அல்லது கேதுவனுடைய பாதையில் நகர்ந்து செல்வதை விட சீக்கிரமாக இந்த சந்திரன் என்ன ஆகிரும்? அது அந்த ஒரு 15 நாளில் ஒரு அரை சுற்று வந்து அதே நேர்கோட்டில் வெளிப்புறமாக அதே நேர்கோட்டுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே பௌர்ணமியில் அதே மாதம் என்ன கிரகணம் வரும்? இந்த சந்திர கிரகணம் என்பதும் வரும். அப்போ என்ன ஆகுது? அந்த சூரியனுடைய அலை பூமி மறைக்குது, சந்திரனுடைய அந்த ஒளி மறைந்து மாறுவதை பார்க்கிறோம். அப்போ ஒரே நேரத்தில் 2 கிரகணங்களும் வருவதுண்டு. ஒரு சில காலங்களில் சூரிய கிரகணம் மட்டும் வந்துவிடும், சந்திர கிரகணம் வராது. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த சந்திரன் அந்த மையத்திலிருந்து 15 நாளில் சுற்றி வருவதற்கு முன் இந்த பூமி அந்த ராகுனுடைய பாதையிலிருந்து வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏதாவது ஒரு கிரகணம் மட்டும் வரும். இது ரொம்பவும் அதை பற்றி, அந்த கிரகணத்தை பற்றி தனியாக ஒரு முறை நாம் அதை விளக்கமாக பேசுவோம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்பதை பற்றி பேசுவோம். இப்பொழுது நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், எல்லா கோள்களும் மகரிஷியினுடைய அந்த ராகுகேது விளக்கத்தின்படி இந்த பாதை கடந்து தான் செல்கிறது. கடக்கும் பொழுது அதனுடைய அந்த தன்மையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அது இந்த பூமியில் வாழும் உயிரினங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை மட்டும் உணர வேண்டும். ஆனால் தான் இந்த ராகு கேதுவை சம்பந்தப்படும் பொழுது எல்லாம் நமது ஜோதிடத்தில் அதை பாதிப்பாக சொல்வார்கள். இப்போ 7ஆம் இடத்தில் கேது இருக்குதுன்னு சொல்கிறோம். சரி, இப்போ 7ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் வச்சுக்குவோம். இப்போ மேச லக்கணம்னு வச்சுக்குவோம். 7ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் ஏதோ ஒரு இடத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறது என்று சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சுக்கிரன் வந்து கேதுவனுடைய பாதையில் இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்திருக்கு. அது கூட என்ன பண்ணுறோம், இந்த கலஸ்திர காரகன் கேதுவோட சேர்ந்து போயிட்டான். அப்போ திருமணத்தில் பாதிப்புன்னு சொல்கிறோம்.
அப்போ ஜோதிட பலன்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது இந்த கோள்களும் அந்த பாதையை கடந்து செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்படி கடந்து செல்லக்கூடிய ஒரு காலம் எப்பொழுது இந்த 2025 வரப்போகிறது. அந்த 25வது வருடம் இந்த நிகழ்வு எப்படி நிகழும் அதை பற்றி நாம் தனியாக ஒரு காணொளி நாம் ஒரு சிந்தனை துளியாக கொடுப்போம் என்ற அடிப்படையிலே இந்த ராகு கேதுவை பற்றிய இன்றைய சிந்தனையை உங்கள் சிந்தனைக்குள் வைத்துக்கொள்ளுங்கள். இதை மெய்ஞான சிந்தனையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். விஞ்ஞான சிந்தனையையும் உங்கள் மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கி கொண்டு அதை மெய்ஞான சிந்தனையோடு நீங்கள் பொருத்தி பாருங்கள். முக்கியமாக விஞ்ஞானத்தை வைத்துக்கொண்டு மெய்ஞானத்தை நிராகரிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை நிராகரிக்கப்படும் இயற்கையால். அதை மட்டும் புரிந்து கொண்டு மெய்ஞானத்தை முதன்மையாக வைத்துக்கொண்டு விஞ்ஞானத்தை இரண்டாவதாக வைத்துக்கொண்டு அதை உங்கள் மனம் நிரூபிப்பதற்காக மட்டும் அதை வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அதை புரிய வைப்பதற்காக மட்டுமென்றால் வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இது நிரூபிக்கப்படாத பல உண்மைகள் இந்த மெய்ஞானத்தில் நமது வாழ்வியல் சார்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு நாம் அந்த துன்பத்திலிருந்து விலகி தப்பித்துக் கொள்வதற்கு அவரவருக்கு உரிமை உண்டு. இதை யாரும் நம்மை தடுக்க முடியாது. நான் நோய் இல்லாமல் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவ உலகத்திலிருந்து நீங்கள் எப்படி நோய் இல்லாமல் வாழ்ந்தால் நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறது இப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அது அவரவருடைய உரிமை. நாம் இந்த பாதிப்பிலிருந்து விலகி வாழ்வதற்கு நீங்கள் ஆன்மீகத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். அது உங்களுக்கும் உங்களது சந்ததிகளுக்கும் மட்டும் அது பயனுள்ளதாக இருக்கட்டும், இருந்து விட்டு போகட்டும். இந்த விஞ்ஞானத்தை கொண்டு நம்மை இப்படியெல்லாம் பேசுவார்கள் அல்லவா, அவமானம் செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். செய்யட்டும், அதுவும் நமது கர்மவினை கழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மை பற்றி யார் என்ன பேசினாலும் அதையும் நமக்கு கர்மவினை கழிவதற்காக அவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள்தான் அந்த கர்மவினை சுமக்கிறார்கள் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு இந்த சிந்தனை செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.